ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 27வது தசகம் அமிர்தமதனம். துர்வாசா சுரவனிதாப்த திவ்யமால்யம் சக்ராய ஸ்வயமுபதாய தத்ர பூயः நாகேந்திர பிரதிமிருதிதே ஷஷாப சக்ரம் காக்ஷாந்திஸ்வதிதரத்தேவதாம்சஜானாம். இந்த 27வது தசகத்தில் பட்டதிரி அமிர்த மதனத்தை பற்றி விளக்குகிறார். அதில் 1வது ஸ்லோகத்தில் கூர்ம அவதாரத்தை பற்றியும் சொல்கிறார். 1வது ஸ்லோகத்தில் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஒரு சமயம் துர்வாச முனிவர் தான் தேவஸ்திரீயில் இருந்து பெற்ற ஒரு திவ்யமான மாலையை இந்திரனிடம் கொடுத்தார். இந்திரன் அந்த மாலையை தன் ஐராவதம் என்ற யானைக்கு மேல் போட்டான். ஆனால் அந்த ஐராவதமோ அந்த மாலையை கீழே போட்டு மிதித்து விட்டது. அதற்கு அதன் மதிப்பு தெரியவில்லை. இதை பார்த்த துர்வாச முனிவர் இந்திரனை சபித்தார். ஹே குருவாயூரப்பா, உன்னை தவிர வேறு தேவதைகள் அம்சத்தில் வந்தவர்களுக்கு பொறுமை ஏது இல்லையா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். शापेन प्रदिथजरेतत् निर्जरेन्द्रे देवेष्वप्यसुरजितेषु निष्प्रभेषु शर्वात्या कमलजमेत्य सर्वदेवा निर्वाणप्रभवसमं भवन्तमापुः. இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, மோட்சத்தை தரும் ஹரியே, சாபத்தால் இந்திரன் ராஜ்யம் போனது மட்டுமில்லாமல் முதுமையும் அடைந்தான். தேவர்கள் எல்லோரும் ஒளிமங்கி விட்டார்கள். ஆகவே எல்லோரும் பரமசிவனிடம் சென்று முறையிட்டனர். அப்பொழுது சிவன், பிரம்மா மற்றும் எல்லா தேவர்களும் உன் இருப்பிடத்திற்கு வந்தார்கள் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். ब्रह्मात्यै स्तुतमहिमाचिरं तदानीं प्रादुष्यन् वरदपुरपरेण धाम्ना हे देवातिथिजकुलैर्विधाय सन्तिं पीयूषं परिमदथेदि पद्यशास्त्वम्. இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி ஸ்ரீ நாராயணன் பார்க்கடலை கடையும்படி கட்டளையிட்டதை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிரம்மதேவர் மற்றும் இந்திராதி தேவர்கள் உன்னுடைய கல்யாண குணங்களை சொல்லி துதித்தனர். அப்பொழுது நீ திவ்ய காந்தியுடன் அவர்களுக்கு தரிசனம் அளித்தாய். அவர்களுக்கு நீ உபதேசமும் அளித்தாய் அல்லவா? நீ அவர்களிடம் அசுரர்களிடம் துவேஷ மனப்பான்மையை விட்டு ஒற்றுமை அடையுங்கள் என்று உபதேசித்தாய். அசுரர்களுடன் சேர்ந்து கொண்டு பார்க்கடலில் அமுதத்தை கடையுங்கள் என்று நீ கட்டளையிட்டாய் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். சந்தானம் கிருதவதி தானைவ சுரௌகே மந்தானம் நயதி மதேன மந்தராத்ரிம் भ्रष्टेऽस्मिन् भदरमिवोद्वहन् गगेन्द्रे सत्यस्त्वं विनिहितवान् भयपयोतौ. இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி மந்திரமலையை பார்க்கடலில் கொண்டு போய் கடைதலை பற்றி சொல்கிறார். அவர் குருவாயூரப்பனிடம் பார்த்து கேட்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் கட்டளைப்படி தேவர்கள் அசுரர்களுடன் ஒற்றுமை செய்து கொண்டனர். பிறகு மந்திரமலையை மத்தாகச் செய்ய தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையை கர்வத்துடன் தூக்கி வந்தனர். ஆனால் அந்த மந்திரமலையோ கீழே நழுவி விழுந்தது. உடனே நீ உன் கையால் இந்த மந்திரமலையை எடுத்து கருடன் மீது வைத்து கடலில் கொண்டு சேர்த்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். ஆதாய த்ருதமத வாசு கிம்பரத்ராம் பாதோதௌ விநிஹித சர்வபீஜஜாலே பிராரப்தே மதனவிதௌ சுராசுரைஸ்தைர் வியாஜாத்வம் புஜகமுகே கரோ சுராரின். இந்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி பார்க்கடலை கடையறதை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, தேவர்களும் அசுரர்களும் வாசுகி என்னும் நாகத்தை மத்தின் கயராகச் செய்து எல்லா விதைகளையும் செடி, கொடி, புல், ஓஷதி முதலியவைகளின் விதைகளை போடப்பட்ட கடலை கடையத் தொடங்கினார்கள். அப்பொழுது நீ உன் சூழ்ச்சியால் அசுரர்களை வாசுகியின் தலைப்பக்கத்தை இருக்கும்படி செய்தாயல்லவா? தேவர்கள் வாசுகியின் வால்பக்கமும் இருந்தார்கள் என்று குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். शुभदात्रौ शुभितजलोधरे तदानीं
दुक्ताप्तौ गुरुतरभारतो निमग्ने देवेषु व्यतितमेषु तत्प्रियैषी प्राणैषी कमडतनुं கடோரபிருஷ்டாம். இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி கூர்மாவதாரத்தை வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையை மத்தாகி கடைந்த பொழுது மந்திரமலை சுழன்று கடல் கலங்கி மந்திரமலை பாரத்தால் கடலில் முழுக ஆரம்பித்தது. தேவர்கள் மிகவும் கவலை அடைந்தனர். உடனே கருணை உள்ளம் கொண்ட நீ தேவர்களின் கவலை அடைந்ததை கண்ட நீ ஆமையின் உருவத்தை கூர்மாவதாரமாக எடுத்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். வஜ்ராதிஸ்திரதர கற்பரேண விஷ்ணு விஸ்தாராத் பரிகதலக்ஷயோஜனேன அம்போதே குஹரகதேன வர்ஷ்மணாத்வம் நிர்மக்னம் ஷிதிதரநாத முன்னினேதா. இந்த 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி மந்திரமலையை கடலின் வெளியே கொண்டு வருவதை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, இப்படி ஆமை வடிவத்துடன் நீ கடலின் ஆழத்தில் சென்று கடலில் மூழ்கிப்போன மந்திரமலையை கடலின் வெளியே கொண்டு வந்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். உன்மக்னே ஜடிதி ததா தராதரேந்திரே நிர்மேதுர்த்ரிடமிக சம்மதேன சர்வே ஆவிஷ்யத்விதய கணேபி சர்ப்பராஜே வைவஷ்யம் பரிஷமயன்ன விவ்ருதஸ்தான். இந்த 8வது ஸ்லோகத்தில் வாசுகி, தேவர்கள், அசுரர்கள் இவர்களின் கஷ்டத்தை குருவாயூரப்பன் நீக்குவதை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நீ மந்திரமலையை தூக்கி வெளியில் வந்ததும் தேவர்களும் அசுரர்களும் மிகவும் சந்தோஷம் அடைந்து மிகுந்த சுறுசுறுப்புடன் பலமாக மந்திரமலையை கடையத் தொடங்கினர். அப்பொழுது நீ வாசுகி, தேவர்கள், அசுரர்களின் உட்புகுந்து அவர்களின் களைப்பை போக்கினாயல்லவா குருவாயூரப்பா? அவர்களும் மிக்க வலிமையுடையவர்களாக இருந்தார்கள் என்று பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல். உத்தாம பிரமண ஜவோன்னமத்கிரீந்திர ன்யஸ்தைகஸ்திரதர ஹஸ்த பங்கஜம் த்வாம் அப்ராந்தே விதி கிரிஷாதய பிரமோதாம் உத்ப்ராந்தானுனுவுருபாத்த புஷ்பவர்ஷாக. இந்த 9வது ஸ்லோகத்தில் பட்டதிரி பிரம்மதேவர் பரமசிவன் பூமாரி பொழுந்து கூர்மாவதார மூர்த்தியை துதித்ததை பற்றி சொல்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பலம் கிடைத்த அசுரர்களும் தேவர்களும் மந்திரமலையை கடைய ஆரம்பித்ததும் அது வேகமாக சுழன்றது. உடனே நீ உன் கையை மலையின் மேல் கிளம்பாதவாறு மலையின் உச்சியில் வைத்தாய். இதை கண்ட பரமசிவன், பிரம்மதேவர், ரிஷிகள் முதலியவர்கள் மிகவும் ஆனந்தம் அடைந்து பூமாரி பொழிந்து உன்னை துதித்தார்கள் அல்லவா குருவாயூரப்பான். குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். தைத்யௌகே புஜக முகாநிலேன தப்தே தேனைவ த்ரிதசகுலேபி கிஞ்சிதார்த்தே காருண்யாத்தவ கில தேவவாரிவாஹாஹ பிராவர்ஷன்னமரகணான்ன தைத்திய சங்கான். இந்த 10வது ஸ்லோகத்தில் குருவாயூரப்பன் விஷக்காற்றும் தேவர்களுக்கும் மழை பொழிதல், குருவாயூரப்பனோட கருணை மழை பொழிதல் பற்றி கூறுகிறார். அவர் குருவாயூரப்பனை பற்றி சொல்றார், ஓ குருவாயூரப்பா, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது வாசுகியின் விஷக்காற்று பரவியது. அந்த விஷக்காற்று அசுரர்கள் தலைபாகத்தில் பிடித்திருந்ததால் அவர்களை மிகவும் துன்புறுத்தியது. ஆனால் வால்பக்கம் இருந்த தேவர்களின் கூட்டம் அதே நச்சுக்காற்றினால் சிறிதளவே துன்புற்றனர். அப்பொழுது உன் அருளினால் மேகங்கள் தேவர்கள் மீது மழை பொழிந்தன. ஆனால் அசுரர்கள் மீது மழை பொழியவில்லை அல்லவா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். उत्थ्राम्यत् बहुतिमिनक्रचक्रवाळे तत्राप्तौ चिरमतितेऽपि निर्विकारे एकस्त्वं करयुगकृष्टसर्पराज सम्राजन् भवनपुरेश पाहि रोगात्. இந்த 11வது ஸ்லோகத்தில் பட்டதிரி ஸ்ரீ நாராயணன் ஒருவராக தனியே இருந்து பார்க்கடலை கடைதலை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, கடல் நீண்ட காலம் கடையப்படட்டும். திமிங்கலங்களும் மீன்களும் முதலிகளும் அஞ்சி ஓடின. ஆனால் அமிர்தம் உண்டாகவில்லை.
ஹே குருவாயூரப்பா, நீ உடனே தேவர்களையும் அசுரர்களையும் கடைவதை நிறுத்தச் செய்து நீ ஒருவராகவே கயரான வாசுகியை பிடித்துக்கொண்டு கடைந்தாய் அல்லவா? குருவாயூரப்பா, இப்படி பிரகாசித்த நீயே என்னை எல்லா நோய்களிலிருந்தும் காப்பாற்ற வேண்டும். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.